ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா, மாங்காய் சீசன். ஸோ தேங்காய் மாங்காய் புதினா வச்சு ஒரு தொகையல், ரைஸ் கூட நெய்யோ நல்லெண்ணெயோ போட்டு கலந்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நைட்டு வந்து மிச்சம் வந்ததுன்னா நைட்டு டிஃபனுக்கும் தொட்டுக்கலாம். பர்டிகுலராக இந்த டிஷ் வந்து பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு. அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போகிறவங்க காலையில் செஞ்சிட்டிங்கன்னா சாயந்தரம் ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் இந்த தொகையில் வச்சுட்டு நீங்கள் தோசை இட்லி தொட்டுன்னு சாப்பிட்டுங்க. வாங்க ஒரு மாங்காய் தேங்காய் புதினாவை வச்சு ஒரு தொகை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். கடாய் சுடட்டும். நம்ம வச்ச கடாய் சுட்டுடுத்து நான் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இதை லோ ஃப்ளேமில் நல்லா வருங்க. இந்த உளுத்தம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் நல்லா சிகப்பாக வருங்க. ட்ரை ரோஸ்டிங் தான். லோ ஃப்ளேமில் வறுத்திங்கன்னா உள்ள வரைக்கும் நல்லா வறுபடும். அந்த உளுத்தம்பருப்பு ட்ரையாக வறுக்கிறோட ஸ்மெல்லு வரணும். இப்போது நான் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, இப்போ நம்மளோட கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், வெள்ளை எள்ளு நல்லா வறுபட்டு எடுத்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு டைரெக்டாக மிக்சிக்கு போட்டுக்கிறேன். நான் டைரெக்டாக மிக்சியில் சேர்த்துட்டேன். இப்போ அரைக்க மாட்டேன். ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இதை அரைச்சிட்டு காட்டுறேன். இது ஒரு பவுடர் அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் தான் மற்ற பொருட்கள் போட்டு அரைக்கணும். மறுபடியும் அதே கடாய், ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். நான் 1 டீஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். நம்மளோட கடுகு கிராக்கில் ஆகுது. நான் வந்து 2, 4, 6, 8, ஒரு 10 பச்சை மிளகாய் சென்ட்ராக கீரி வச்சுருக்கேன். அந்த பச்சை மிளகாய் சேர்த்தேன். நான் ஒரு மீடியம் சைஸ் மாங்காவை பாதியாக கட் பண்ணி, அந்த பாதியாக கட் பண்ண மாங்காயை ஸ்லைட்டாக தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். அந்த மாங்காய் சேர்த்துறேன். அதே மாதிரி ஒரு 4 பத்தை தேங்காயை இந்த மாதிரி பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துறேன். இது வந்து ஒரு 1/4 மூடி தேங்காய் இருக்கும். லோ டு மீடியம் ஃப்ளேம் வச்சு இந்த மாங்காயும் தேங்காயும் ஸ்லைட்டாக வதக்குங்க இந்த எண்ணெயில். இந்த டிஷ்ஷுக்கு இந்த பச்சை மிளகாய் காரம்தான். காரம் வேணும்னு நினைக்கிறவங்க கூட சேர்த்துக்கங்க. காரம் ஜாஸ்தின்னு நினைக்கிறவங்க கம்மியாக்கி. இப்போது என் கையில் பெருங்காயம் வச்சுருக்கேன். கட்டி பெருங்காயத்தை சேர்த்துறேன். என்கிட்ட ஒரு தக்காளி ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ண தக்காளி சேர்த்து இந்த தக்காளி மாங்காயோட புளிப்பே போரும். அதனால் நான் புளி சேர்க்கலை. அப்படி நீங்கள் சேர்க்குற மாங்காயில் புளிப்பு கம்மியாக இருந்து, தக்காளியோட புளிப்பு கம்மியாக இருந்ததுன்னா சின்னதாக ஒரு துண்டு புளி சேர்த்துக்காங்க. இதில் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்ச ஒரு கப்பு பிடிச்சபடி புதினா, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுட்டு நல்லா கலரி கொடுக்கணும். மூடி போட்டு இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வேகிற வரைக்கும் வேக வைங்க. பார்த்தீங்களா, நம்மளோட தக்காளி நல்லா குழஞ்சி
வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நல்லா தக்காளி குழஞ்சி வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இது ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். ரூம் டெம்பரேச்சர் வந்த உடனே இதை எப்படி நம்ம தொகையிலுக்கு அரைக்கிறோமோ அரைக்கணும். முதல்ல இதை வந்து நான் ஒரு பொடியாக்கிறேன், காட்டுறேன் உங்களுக்கு. பொடியாக்கிட்டு அதுக்கப்புறம் இதை போட்டு அரைக்கிறேன். கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சர் வந்துடுது. முதல்ல இதை நான் அரைச்சி காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு பொடி ஆக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் மற்ற தேங்காய் மாங்காய்லாம் போட்டு அரைக்கலாம். இந்த மாதிரி ஒரு பொடி ஆக்கிடு. இந்த மாதிரி பொடி ஆக்கிட்டு இப்போ இதில் நம்ம வதக்கின ரூம் டெம்பரேச்சர் வந்துடுது மாங்காய், தேங்காய், தக்காளி, புதினா, பச்சை மிளகாய். இப்போ இது வந்து எப்படி நம்ம வந்து தொகையிலுக்கு அரைப்போமோ குறைன்னு அரைச்சிப்போம். இந்த மாதிரி அரைச்சி ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கணும். இப்போது அந்த தொகையிலுக்கு ஒரு தாளிப்பு, சின்னதாக ஒரு பேன் வச்சுருக்கேன், தாளிக்கிற பேனு. ஒரு 1/2 டீஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம விட்டு எண்ணெய் சுட்டுடுத்து 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா கிராக்கில் ஆகட்டும். ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிட்டேன். 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு பிஞ்சு ஜீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை, நம்மளோட தாளிப்பை அப்படியே தொகையில் போட்டுருங்க. நம்மளோட மாங்காய், தேங்காய், புதினா வச்சு செஞ்ச தொகையில் தயார். நம்ம மாங்காய், தேங்காய், புதினா வச்சு செஞ்ச ஒரு தொகையில் ஒரு அட்டகாசமான ரெசிபி. இது மாதிரி தாளிப்பு போட்டு நல்லா கலந்து விட்ருங்க. நான் சொன்ன மாதிரி இது ஒயிட் ரைஸ் கூட நல்ல டெட்லி காம்பினேஷன். ஈவினிங் வந்து சப்பாத்தி தோசைக்கும் தொட்டுக்கலாம். ஒரு அட்டகாசமான ரெசிபி. இதே நம்ம சேனலில் நான் மாங்காயும் தேங்காயை வச்சே ஒரு தொகையில் ஒன்று பண்ணியிருக்கேன் 1 இயர் பேக்கு. அதே மாதிரி மாங்காய் தேங்காய் வச்சு சாதம் பண்ணியிருக்கேன். அந்த ரெண்டோட டிஸ்கிரிப்ஷனை நான் கொடுக்குறேன். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் பாருங்கள். ஸோ எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு செஞ்சனோ அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்சது எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். Lakshman signing off from Lakshbojana.